சாதாரண பூக்களை வச்சு ஒருத்தவனால சண்டை போட முடியுமா? கத்தி, துப்பாக்கி, கோடாரி இதெல்லாம் வச்சு கையில வச்சுக்கிட்டோம்னா சண்டை போட முடியும். இங்க ஒருத்தர் பூவு, மூலிகை, வேறு இதை வச்சுக்கிட்டு சண்டை போடுவேன்னு அடம்பிடிக்கிறார். அயன்மேனு, சூப்பர்மேனு சொல்ற இடத்துல இந்த மாதிரி ஒருத்தவனை நாம எப்படி சொல்லலாம்? ஃப்ளவர் மேன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒருத்தரோட கதை தான் ஆல்டர்னு 2025 வந்த இந்த படத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? உலகத்துல இருக்கிற பெரும்பாலான நாடுகள் அணு ஆயுதங்களை ரெடி பண்ணி பட்டன் அமுக்கிறதுக்கு தயாரா இருக்குதுங்க. இதுல எவன் பட்டன் அமுக்கினான்னு தெரியல. எல்லா நாடுகள்ல இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டு ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்சு போகுது. ஆனாலும் அதன் பிறகும் மறுபடியும் உலகத்தை கட்டி அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பெட்டர்னா எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு பெட்டரா உலகம் இப்போ மாறி இருக்கு. அந்த சில பேரை ஜெனடிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ்டு ஹியூமன்ஸ், மரபணுல மாற்றம் செய்யப்பட்ட கத்திரிக்காய் மாதிரி மரபணுல மாற்றம் செய்யப்பட்ட மனிதர்கள். அவங்க எல்லாம் ராஜா மாதிரி வாழ்றானுங்க. ஆனா சில பேருக்கு இந்த மரபணு மாற்றம்ங்கிறது செட் ஆகாது, ஃபீசிபிலிட்டி இருக்காது. என்னதான் முக்குனாலும் மரபணு மாற்றம் பண்ணவே முடியாத ஒரு கேட்டகரி இருக்கும். அவங்க எல்லாருமே சாதாரணமான ஆட்கள். எந்த ஒரு திறமையும் அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவா மரபணு மாற்றத்தின் மூலமாக செயற்கையா கொடுக்க முடியாது. ஆனா அப்பேற்பட்ட சாதா மனிதர்களுக்கு அவங்க வைக்கிற பேரு ஸ்பெஷல். சோ இப்போ நம்ம ஊர்ல எப்படி ஆண்ட பரம்பரை, அடிமை பரம்பரைன்னு ஒருத்தரை மேல தூக்கியும் ஒருத்தரை கீழே வச்சும் பேசிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி அங்க மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஏதோ வசதியாகவும் மரபணு மாற்றம் பண்ண முடியாத மனிதர்கள் எல்லாத்தையும் ஏதோ ரொம்ப கீழேங்கிறாப்லயும் நடத்துறாங்க. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற அல்டர்னு 2025 வந்த இந்த படத்தோட பேஸ் பிளாட்ஃபார்ம். இப்படி ரொம்ப ஸ்பெஷலா அழகா உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை தான், டெக்னாலஜில எவ்வளவோ தூரம் போயிருக்கிற அந்த ஒரு உலகத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. அங்க ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கிறது. இதற்கு பெயர் ஜெனசிஸ் இன்ஸ்டிடியூட். இருக்கிற இந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்டோட பேரு ஜெனடிக் டிஸ்ட்ரிக்ட். நாம வாழ்ற இப்போ நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கிறோம்ல 2025, இங்க இருந்து ஒரு 65 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறதா கதை. உலகம் எப்படி அழிந்தது, அதுக்கு பிறகு உலகத்தை எப்படி நாம ரீபில்ட் பண்ணோங்கிறத அந்த இன்ஸ்டிடியூட்ல ஒரு அம்மா சுத்தி பார்க்க வந்த ஸ்கூல் பசங்களுக்கு விலைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் அங்க ஒருத்தன் சந்தேகத்துக்குரிய வகையில நாற்காலியில வீல் சேர்ல போய்கிட்டு இருக்கிறான். இங்க சிலையா ஒருத்தவர் இருக்கிறார்ல, இவர் பேரு லியாம் ஸ்மித் தான். மரபணு மாற்றம் செய்யறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் தான். அமேசான் காடுகள்ல இந்த ஸ்மித்ங்கிற ஆளு ஜெனிசிஸ் ட்ரீன்னு ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஜெனிசிஸ் மரம் அதோட பேர். அதே சமயம் இங்க டூரிஸ்டுங்க மாதிரி வந்திருக்கிற அந்த சின்ன பசங்கள்ல ஒரு பொண்ணு இருக்கிறா. காதுல இயர்போன் மாட்டிட்டு எல்லாம் ஓகே தானே, ரெடியான்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த வீல் சேர்ல இருக்கிறவங்க கூட சயின்டிஸ்டுங்க ஜெனிசிஸ் மலர்களை கண்டுபிடிச்ச சமயம், ஜெனிசிஸ்னு ஒரு மரத்தை கண்டுபிடிச்சாங்களா, அதுல பூக்குற ஒரு பூவோட பேரு ஜெனிசிஸ் பூ. அதை எப்படி பயன்படுத்துறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச பிறகுதான் உலகம் இப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கண்டுபிடிச்சதா. எப்படி எலக்ட்ரிக் எனர்ஜியை இப்ப நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி ஜெனிசிஸ் எனர்ஜின்னு ஒன்னு அங்க பயன்படுத்துறானுங்க. அந்த பூக்களால இந்த நியூக்ளியர் பாம் அது இதுன்னு வெடிச்சு செதறது, அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு தாக்கம், இது எல்லாத்தையுமே அந்த ஜெனிசிஸ் மரத்தால அப்சர்வ் பண்ண முடியுமா. அந்த பூக்கள் அதை அப்சர்வ் பண்ணி ஒரு தூய ஆற்றலா திரும்ப கொடுக்குமா. மனித கண்டுபிடிப்பிலேயே மிக சிறப்பான கண்டுபிடிப்புங்கிறாங்க அந்த அம்மா. இந்த ஜெனிசிஸ் மரங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் கவர்மெண்ட் இந்த மரங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குதான். இப்ப கூட அப்பேற்பட்ட ஒரு மரத்தை இங்க வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதை பாக்கிறதுக்கு தான் வீல் சேர்ல நம்ம பயம் போய்கிட்டு இருக்கிறான். போற வழியிலேயே 2 செக்யூரிட்டிஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள டைவர்ட் பண்றதுக்காக இந்த சின்ன பிள்ளைங்க கீ கொடுத்து எலி பொம்மையை அனுப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எலி பொம்மையை அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கான். அது பின்னாடியே அவங்களும் யாராவது சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி பொம்மைகளை விட்டு விளாண்டுட்டு இருக்கிறதுகளான்னு அந்த பொம்மையை எடுத்து கையில பார்க்கும்போது டப்புன்னு ஒரு புகை வெளியில கிளம்புது. அவங்க 2 பேரும் மங்கி போயிடுறாங்க. மறுபடியும் பொம்மையை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு அங்க ஏசி வெண்டிலேட்டருக்குள்ள ஏதோ ஒரு கேஸ பாய்ச்சறான். அதை ஸ்மெல் பண்ணதுமே அந்த மரத்தை சுத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் மயங்கி பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அந்த கேப்ல ஜம்முன்னு நம்ம ஆளு உள்ள போறான். அப்புறம் இந்த மரபணு மாற்றமும் மனிதர்களுக்கு சாத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கருவுல இருக்கும் போதே, குழந்தை கருவுல இருக்கும் போதே அந்த மரபணு மாற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அதோட விளைவா ரொம்ப திறமையோட பிறந்திருக்கிற பிள்ளைங்க தான் நீங்கன்னு பாராட்டி வேற அந்த அம்மா பேசுது. சில பேருக்கு பயங்கரமான அதீத பார்வை கிடைக்குமா, சில பேருக்கு ஸ்மெல்ல ரொம்ப அதிகமா கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இருக்கும், சில பேருக்கு டேஸ்ட ரொம்ப அதிகமா கண்டுபிடிக்கிற திறமை இருக்கும், சில பேர் அற்புதமா பாட்டு பாட முடியும். இதோ நம்மளோட சூப்பர் சிங்கர் மாதிரின்னு ஒரு சூப்பர் சிங்கரை காட்டுறாங்க. அவ பயங்கரமா பாடுவா போல, அவளோட குரல் அற்புதமான ஒரு குரல். எல்லா பேருமே அந்த சூப்பர் சிங்கர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவளை பார்க்கணும்னு ஏங்குறவங்க. ஆனா இதெல்லாம் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுல்ல, அவங்க தான் பாவம் அடிமைங்கன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பசங்க சில பேர். அந்த மாதிரி மரபணு மாற்றம் யாருக்கு வேலை செய்யாதோ அவங்கள நாம ஸ்பெஷல்னு கூப்பிடுறோம். நம்மள மாதிரி எல்லாரும் அதிர்ஷ்டத்தோட பிறந்துட முடியறது இல்ல, அவங்கள நமக்கு ஈக்குவலா நம்ம நடத்தணும். அப்படி இப்படின்னு அந்த அம்மா சொற்பொழிவா ஆத்திக்கிட்டு இருக்கிறா. அவங்களுக்கு மரபணு மாற்ற வேலைகள் எதுவும் நல்லபடியா நடக்கலைனா கூட ஏதோ அவங்களால முடிஞ்ச சில உதவிகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சொசைட்டிக்கு சில விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பாக்குறது, கிளீன் அப் ஒர்க் பாக்குறது, இப்படி டிமாண்ட் இல்லாத வேலைகளை அவங்க இருக்கிறனால தானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. அவங்க இல்லைன்னா அப்ப அந்த வேலையெல்லாம் யார் பாப்பாங்கிற
அப்படிங்கிறாப்ல. அந்த அம்மா இது உண்மையிலேயே புகழுதா இல்ல வஞ்ச புகழ் ஜெனியில பேசுதானே தெரியல. இங்க அந்த மரத்தை பாதுகாக்கிற அந்த கதவை தாண்டி போகணும்னா ஒரு கோடு கிடைக்கணும். ஆனா இவ கொடுத்த கோடு சரியில்லைன்னு இவன் இயர்போன்ல பேசிட்டு இருக்கான். அங்க சில பேரு மரபணு மாற்றம் பண்ண முடியாத அந்த மனிதர்களை நாய்களை நடத்துறாப்புல நடத்தணும்னு ஒருத்தன் சொல்ல, பதிலுக்கு இந்த பொண்ணு போய் சண்டை போட மாத்தி மாத்தி அவங்க தள்ளுபுள்ளு நடந்துட்டு இருக்கும். இதை பார்த்த ஒரு செக்யூரிட்டி சண்டையை நிறுத்துறதுக்கு வருவார். நல்ல நேரம் சரியான சமயத்துல வந்தீங்கிறாப்ல அவனை போட்டு ஒரு உலுக்கு உலுக்கிட்டு அவங்கிட்ட இருந்த ஒரு பேப்பரை ஒரு நோட்டை எடுத்துறாங்க. அந்த நோட்ல அன்னைக்கு டேட்டுக்கு தேவையான கோட்ஸ் எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சிருப்பார் போல. ஒவ்வொரு நாளும் கோடு மாறுபடுமா என்னவோ. சோ இன்னைக்கான கோடு என்னங்கறத இவங்க இருந்து எடுத்து சொல்ல அவன் அந்த பக்கத்துல அந்த கோடை என்டர் பண்ண கதவு திறந்துருச்சு. ஜம்முன்னு உள்ள வந்துட்டான். இந்த பக்கம் இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதுதான் கடைசிங்கிறாப்ல அந்த அம்மா வார்னிங் கொடுக்குது. டூரிஸ்ட் கைடு உள்ள போன நம்மால அந்த மரத்தை கவனிக்கிறான். அவ்வளவு பாதுகாப்பா பிரம்மாண்டமா இருக்குது அந்த மரம். அந்த மரத்தை சுத்தி கண்ணாடிகளை போட்டு எவ்வளவு செக்யூரா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இவன் கழுத்துல ஒரு பழைய வாட்ச் ஒன்னு போட்டிருப்பான். அதுல நாம எல்லாருமே சமங்கிறாப்ல எழுதி வச்சிருப்பான். அந்த வாட்ச்ல எழுதி இருக்கும் பின்னாடி ஒரு லிவரை போட்டு இழுக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் கண்ணாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த மரத்தை நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் இங்க இருக்கிற அத்தனைக்குமே எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்குது போல. அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன விதை மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கான். அந்த விதை டப்பாவை எடுத்து உள்ள போட்டு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு பண்ணணும். ஆனா அதை தெரியாதனமா கீழே போட்டுறான். அப்புறம் அதை தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. விழுந்து 4 பழத்துல ஒரே ஒரு விதையை மட்டும் எடுத்து அவசரத்துக்கு அதுக்குள்ள வச்சு இன்ஜெக்ட் பண்ணி கண்ணாடியில ஒரு வட்டத்தை போட்டதும் அழகா கண்ணாடி துண்டு உடைஞ்சு வெளியில வருதுங்க. அதுக்குள்ள பொறுமையா உள்ள போய் அந்த ஜெனிசிஸ் மலரை அழகா வெட்டி எடுத்துறான். அடுத்த நடி பீ பீ பீப்புன்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. செக்யூரிட்டி பிரீச்னு வர ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்த எல்லாரையுமே அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாம் அலர்ட் ஆறாங்க. இந்த ஜெனிசிஸ் மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி தான் ஒட்டுமொத்த சிட்டிக்குமே பவர் கொடுக்குது. பிளஸ் அந்த சிட்டில இருக்கக்கூடிய காரு, வேனு, வண்டின்னு எல்லாமே இதோட எனர்ஜியை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்குதான். அதையே நம்ம பைய வெட்டி எடுத்ததும் கண்ணா பின்னான்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. பூவை தான் வெட்டி எடுத்துருக்கான், அதுக்கே அலாரம். போற வழியில தம்மா துண்டா ப்ளூ கலர்ல ஏதோ ஒன்ன பார்த்துட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறான். இங்க பாருங்க செக்யூரிட்டியோட கண்ணு பாருங்க எவ்வளவு பளிச்சு நடிக்குதுன்னு. ஸ்கேன் பண்ணி ஓவராலையும் பார்த்து தான் அனுப்பிட்டு இருக்காப்ல. முன்னாடி அந்த பொண்ணு போக பின்னாடியே இவன் வீல் சேரை தள்ளிக்கிட்டு வராங்க. 2 பேரும் நேருக்கு நேரா நிக்கும் போது அந்த பொண்ணு கையில இருந்த பொம்மையை தெரியாதனமா கீழே விட்டுருவா. இவன் எடுத்து கொடுக்குறாப்ல அதை எடுப்பான். அந்த பொம்மைக்குள்ள எதையோ ஒளிய வச்சு திரும்ப பொம்மையை கொடுத்துட்டாங்க. செக்யூரிட்டி வீல் சேர்ல இருக்கிற நம்ம பையல செக் பண்ணி பார்த்துட்டு என்ன டிக்கெட் ஏதோ சவுண்ட் வருதுன்னு கேட்டா கழுத்துல கிடக்கிற வாட்சை காட்டுறான். வி ஆர் ஈக்குவல் எழுதிருக்கும். ஒரு காலமும் திறமை இல்லாத நீயும் நானும் ஈக்குவலா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு எடுத்து சொல்றாரு அவரு. அதுக்குள்ள அந்த பக்கத்துல அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு கையில இருந்த பொம்மையும் பார்த்துட்டு ஒண்ணுமில்லைன்னு அமுச்சு வச்சிட்டாப்ல. வீல் சேராலையும் அமுச்சு வச்சாச்சாப்ல. ஜம்முன்னு தள்ளிக்கிட்டே நம்ம ஆளு வெளியில வந்துட்டான். அப்புறம் அந்த சிட்டியோட செனட்டர் ஒருத்தவர் உலக உருண்டையில ஏதோ பேசிட்டு இருக்காரு பாருங்க. அதுலயே ப்ரொஜெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இந்த ஜெனடிக் வளர்ச்சிகளை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் அக்சஸ் கொடுக்கணும்னு ஏதோ பேசிட்டு இருக்காப்ல. இப்படி கேட்கிற அந்த செனட்டரோட நோக்கம் நல்ல நோக்கம்னு, இந்த மாதிரி வளர்ச்சிகள் எல்லா பேருக்கும் போய் சேரணும்னு, எல்லாருக்கும் இந்த வளர்ச்சியை இந்த டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம சூப்பர் சிங்கருக்கும் ஆசை உண்டு. அதுக்கு தேவையான ஃபண்டை கொடுக்கறதுக்காக அவ ஒரு பார்ட்டி நடத்துறா. டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ, யார் வேணாலும் வரலாம் போகலாம். எல்லாரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு சூப்பர் சிங்கர் அவ. எல்லாரையும் தான் கூப்பிடுறா. ஒன்லி திறமையானவங்க தான் வாங்க, சாதாரண ஆட்கள்லாம் வர வேணாம் அப்படின்லாம் சொல்லல. அந்த சூப்பர் சிங்கர் மேல நம்ம ஹீரோயினுக்கு கூட ஒரு ஆர்வம். அந்த விளம்பரத்தை எல்லாம் ரொம்ப ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்கா. என்னையா இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கேக்குறா. நான் வீல் சக்கரத்துல வரேங்கிறதுனால கார் மாதிரி வேகமெல்லாம் வர முடியாது, மெதுவா தான் வர முடியும்னு சொல்லும்போது சரி தாத்தா ஃப்ரீயா விடு அப்படின்னு ஓட்டுறா. அங்க பாரு சூப்பர் சிங்கரை பாரு, அவ குரலை பாரு அப்படின்னு உருகுறா. நம்ம மாவட்டத்துக்கு அவ வரா, ஒரு பார்ட்டி பண்ண போறா, நம்ம போகணும் அப்படின்னு இந்த பொண்ணு ஆசைப்படுது. டெஃபினட்டா முடியாதுன்னதும் புஷ்னு ஆகி போச்சு அவளுக்கு. எதுக்கு அவளை பார்த்து ஓவரா உருகுற, அவளும் இந்த மரபணு மாற்றத்தை வேணும்னு சொல்றவ தானே அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா குறைஞ்சபட்ச அவ எல்லாரும் சமணும் சொல்றா, நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறா. அவளையே இதுக்கு பார்த்துட்டுன்னு கேட்கிறா இவ. அங்கங்க நிறைய 42 எஸ் வேணும் 42 எஸ் வேணும்னு பேனரா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 42 ஓட்டு கிடைச்சா இவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கும் அப்படிங்கிறாப்ல அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. என்ன ஏதுங்கிற விவரத்தை பின்னாடி தெளிவா சொல்லும் போது நாமளும் தெளிவா கேட்போம். அப்புறம் பாருங்க சில பேர் டெத் டு ஜெனடிக்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சாதாரண மனிதர்களும் எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அங்க ஒருத்தரை தூக்கி வீசி எறிறாங்க. வெளியில விழுந்தவரு அப்படியே தொடச்சு போட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாப்ல. மரபணு மாற்றப்பட்ட மனிதர்களோ சாதா மனிதர்கள் நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட பழக கூடாதுன்னு ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு தப்பான அட்வைஸ் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. அந்த சூப்பர் சிங்கரோட பேரு மீராவா. மிரா அவளோட அந்த பார்ட்டிக்காக ஒரு பெரிய ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. சாதாரண மனிதர்களுக்கு முன்னாடி நீங்க பார்ட்டி பண்றதுலயோ அவங்களுக்கு நீங்க ஆட்டோகிராஃப் போறதுலயோ பிரச்சனை வரும். ஆட்டோகிராஃப் எல்லாம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு ஒருத்தன் வந்து எடுத்து சொல்லிட்டு
சுத்திட்டு இருக்கான். மேனேஜரா யாருன்னு தெரியல. அதெல்லாம் முடியாது, அவங்கள பாப்பேன், பேசுவேன், ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பேன், அதெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது, உடனே போனை போடு அப்படின்னு சத்தம் போட்டாங்க. வேற வழி இல்லாம அவனும் பேசுறான். இந்த சாதா மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்கு, தி ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க முன்னாடி பார்த்தது மரபணு மாற்றப்பட்ட மனிதர்களுக்கான மாவட்டம். அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. இங்க சாதா மனிதர்கள் வாழக்கூடிய இந்த மாவட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கேயும் செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கிறாங்க. யாரையும் என்னன்னு செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்றாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம இப்ப இருக்கிறாப்ல தான் 65 வருஷத்துக்கு பிறகும் அந்த ஏரியாக்கள் அப்படியே இருக்கிறது. இங்க ஒரு செனட்டர் ஏதோ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அதை நம்ம ஆட்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு டீமை வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காராம். அந்த ரிசர்ச் எப்படின்னா, வயித்துல கரு உருவாவதற்கு முன்னாடி கூட ஒரு இன்ஜெக்ஷனை ஏதோ ஒண்ணு கொடுத்து மரபணு மாற்றத்தை தூண்ட முடியுமா. அதை மிஸ் பண்ணா கூட பரவாயில்ல, வயது வந்த பிறகும் கூட, ஒரு அடல்ட்டா ஆனதுக்கு பிறகும் கூட சாதா மனிதர்களுக்கு மரபணு மாற்றத்தை பண்ணி கொடுக்கவும் முடியும். இதன் மூலமா எல்லாரையும் ஒன்னாக்க முடியும். அப்புறம் எதுக்கு சாதா மனிதர்களுக்கு தனியாகன்னு ஒரு மாவட்டம்? அதுக்கு பதிலா எல்லாரும் ஒரே மாவட்டத்துல ஒன்னா இருக்கலாம்னு, அதுக்கு தான் அந்த 42 எஸ் வேணும்ன்றாங்கல்ல. அது ஒரு 42 மசோதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மசோதாவோட பேரு, அந்த மசோதா நிறைவேறிச்சுன்னா அது சாத்தியமாயிடும்னு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கிறார். இவங்களோட இடத்துக்கு வந்தாச்சுங்க. நிறைய இயந்திரங்கள், நிறைய லேப் மாதிரி எல்லாம் நிறைய ஐட்டங்களை வச்சிருக்காங்க. தான் அப்பா அம்மாவோட போட்டோவெல்லாம் பார்த்து இவ வருத்தப்படுறா பாவம். நிறைய விதவிதமா செடி கொடியையும் வளர்த்து வச்சிருக்காங்க. அந்த பொம்மைக்குள்ளதான் ஜெனசிஸ் பூ இருக்குது, ஒளிய வச்சிருந்திருக்காங்க. இதை வச்சு நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அந்த கண்ணாடியை ஓட்ட போடுறதுக்கு ஒரு விதைய பயன்படுத்தினாங்கல்ல, அதை ஆசிட் விதைங்கிறாங்க. நாளையுமே காலிபிரிட்டியான அந்த பொண்ணு திட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கு பதிலாக தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு அந்த ப்ளூ கலர்ல ஒன்னு ஆட்டைப்பட்டு வந்தால அதை காட்டுறான். ப்ளூ கலர்ல மின்ற இது இந்த ஜெனசிஸ் பூக்களோட எக்ஸ்ட்ராக்டா, அந்த பூவிலிருந்து எடுக்கப்பட்ட கெமிக்கலா. தொட விட மாட்டேங்கிறான். இந்த பக்கம் அவ பாடிக்கிட்டே பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கிறா. அங்க அந்த பூவை இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ பாடுறத கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, அருமையா தான் பாடுறா. ஆனா அவனுக்கு பிடிக்காது போல. காதுல ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டான். கையன்னு கத்துறாப்ல அனிருத் பாட்டு மாதிரி ஒரு பாட்டை போட்டு விட்டு பூவை வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பூக்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்ன பிரிச்சு எடுக்கிறான். எல்லாம் எடுத்து வச்சாச்சு, சூப்பர், இதை விக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சுங்கிறாரு. ஏதோ கிரீன் ஹவுஸ் ஃபங்க்ஷன் நாளைக்கு ஏதோ ஒன்னு பண்ண போறாப்லையா, நீயும் வரணும்னு கூப்பிட்டு இருக்கிற. அவ கண்ணாடி போட்ட ஒருத்தர் வரார். அவருக்கு செயற்கை கை பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுல இந்த பூல இருந்து எடுத்த தம்மா துண்டு ஒரு பீஸ் எடுத்து வச்சதும் கை மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கு பணம் வாங்கி அடுத்து ஒருத்தவனுக்கு தலையிலேயே ஏதோ ஒன்னு செயற்கையா பொறுத்திருக்கிறாங்க. செயற்கை மூளை மாதிரி ஏதோ அங்கேயும் ஒன்னு எடுத்து வைக்க அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்படி பல பேருக்கு அத காசுக்கு விற்கிறான். ஓரளவு காசும் பார்க்கறான். அவங்களும் நல்லபடியா வாழலாம், இவனும் கொஞ்சம் காசு பார்க்கலான்னு ஒரு நல்ல எண்ணம் தான். இவங்களோட லேண்ட்லைன் போன்ல ஏதோ கால் வருது. யாரோ கால் பண்ணி அவசரங்கிறாங்க. ரொம்ப அவசரம், வரணும் சொல்லும் போது நாளை கூப்பிடுப்பானு போன் வைக்க போறா. எப்பா வீட்டுக்கெல்லாம் வந்து நாங்களா ரிப்பேர் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறா இவ. எவ்வளவு பணம் கேட்டாலும் தரோன்னு ஆஃபர் பண்றாங்க. ஜெனடிக் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுறோம்னு சொல்லும் போது அங்க வர முடியாதுங்கிறா இவ. இவன் போனை வாங்கி பேசுறான். தான் சூட்டை ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமா, 3 மடங்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னதும் இந்த பையன் சரின்னு ஒத்துக்கிறாங்க. பணம் தான் எல்லாமே, சீக்கிரம் அதை கத்துப்பங்கிற அறிவுரு. இவ்வாறு நம்ம சேவை தேவைன்னா கஸ்டமர் இங்க தேடி வரட்டும், நாம அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள போறது மறுபடியும் ஆபத்துங்கிறா. தெரியாதனமா மாட்டிக்கிட்டோம், நீ ஜெயிலுக்கு போவ, என்ன அனாத ஆசிரமத்துல தள்ளி விட்டுருவாங்கன்னு வருத்தப்படுறா. ஒன்னும் பிரச்சனை வராது, என்ன நம்புன்றாரு அவரு. எப்படி அந்த ஜெனடிக் டிஸ்ட்ரிக்ட்குள்ள போறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய மேப்பே வச்சிருக்கான் இவன். சேஃபா நம்ம இந்த ரூட்ல போயிடலாம், யாருக்கும் தெரியாதுங்கிறாப்ல. இங்க ஜெனடிக் டிஸ்ட்ரிக்ட்ல, ஜெனடிக் மாவட்டத்துல ஒரு பொண்ணு, அவ மூக்குக்குள்ள இருந்து பூ மாதிரி ஏதோ ஒன்னு முளைச்சு வரத பாருங்க. அது ட்ரிங்க் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்குது. மரபணு மாற்றத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த மாதிரி பவர் கிடைச்சிருக்கோம் என்னவோ. ஒருத்தன் சாப்பிட போறவன் தான் கண்ணிலேயே ஒரு பார்வை பார்த்துட்டு இது நல்லா ப்ரிப்பேர் செய்யப்படல, எடுத்துட்டு போயிடுங்கன்னு கொடுத்துறான். இன்னொருத்தவனுக்கு காது ஒரு மாதிரியா முளைச்சிருக்கிறத கவனிக்கலாம், கொஞ்சம் ஷார்ப்பா. அப்புறம் ஒருத்திக்கு தொண்டை பக்கம் புதுசா ஏதோ முளைச்சிருக்கிறாப்ல இருக்குது. அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தவன் தான் கதவை திறந்து விட்டு வாங்கன்னு கூப்பிடுறான். இவங்களும் வந்து சேர்றாங்க. அப்புறம் கதவுல ஏதோ ஒரு கோடை போட்டு லாக் பண்ணிட்டான். அப்புறம் இதை சரி பண்ணுங்கன்னு போய் நீட்டுறாங்க. அவனோட முதுகுத்தண்டுல இருந்து கை காலனி எல்லா பக்கமும் வயசா போகுது. இதைத்தான் சரி பண்ண கூப்பிட்டு இருக்காங்க போல. பிரச்சனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை அவன் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதுக்குள்ள இங்க ஒரு வண்டி வந்து நிக்குது. 4-5 பேர் இறங்குறாங்க. எல்லாம் மாஸ்க் போட்டு, ஆட்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதிரியா இருக்கிறானுங்க. இவங்க எல்லாம் யாருன்னா ஆன்டி ஜெனடிக்ஸ் சேர்ந்தவங்களா, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மனிதர்களை எதிர்த்து போராட்டம் பண்றவங்க போல தெரியுது. இங்க கிச்சன்ல அந்த மெஷினை சரி பண்ணி இவங்க ஆட்டையை போட்டு அந்த பூல இருந்து ஏதோ ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சாங்கல்ல, அதை அதுல பிக்ஸ் பண்ண முதுகுத்தண்டு நல்லா வேலை செய்தான். 3 மடங்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னல, பணத்தை கொடுப்பான்னு பணத்தை வாங்கிட்டாரு நம்ம ஆளு. அதுக்குள்ள இங்க மாஸ்க் போட்ட சாதா மனிதர்கள், சாப்பிட்டீங்களா, இதுதான் உங்க கடைசி சாப்பாடுன்னு சொல்லி மொத்தத்தையும் ஆஃப் பண்றாங்க. இங்க பணத்தை கொடுக்கறதுக்குள்ள எண்ணிக்கிட்டு இருந்தவன் பவர் கட் ஆனதும் பணத்தை கொடுக்காம நீங்க இங்கே இருங்க நான் வரேன்னு என்னென்ன செக் பண்றதுக்கு வெளியில போறார். சே, பணத்தை வாங்கி இருந்தா கிளம்பிடலாமேன்றாரு இவரு. பணம் இல்லைனாலும் பரவாயில்ல போகலாங்கிறா அவ. ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான், பணத்துக்காக காத்துட்டு இருக்கிறான். உள்ள பார்த்தா உள்ள வந்து அந்த முகமுடி கும்பலு எல்லாரையும் வெட்டி வீசிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பண குவியல்களாக இருக்குது. இவன் கூட அடிபட்டு தான், அந்த சமயக்காரன் கூட அடிபட்டு தான் இந்த பக்கத்துல வந்து விழுகிறான். முகமுடி கூட்டம் அட்டகாசம் பண்ணுதுன்னு வந்து விழுகிறான். யாரும் கதவை திறந்து இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு கூட என்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த சிஸ்டத்தையே இவங்க டேமேஜ் பண்றானுங்க. இவர் வீல் சேர்ல இருக்கிறாரு. இவரை கூட்டிட்டு வேகமா தப்பிச்சும் போக முடியாது. என்ன பண்றேன்னு யோசிக்கும் போது ஒரு ஐடியானு இவ ஏதோ ஐடியா பண்றாங்க. அதுக்குள்ள எல்லா பேரையும் கொண்டுட்டு அங்க ஒரு மண்டை ஓட்டை வரைஞ்சு வச்சுட்டு
பார்த்துட்டு நாங்க தான் பண்ணோங்கிறத கெத்தா காட்டிட்டு கிளம்புறதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க. கிச்சன் பக்கம் வந்து இப்ப செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க வந்து பார்த்தா வீல் சேர் அப்படியே கிடக்குது. ஒருத்தவருக்கு முதுகு தண்டுல ஒரு மிஷினை செட் பண்ணிருந்தாங்கல்ல, அந்த மிஷின் அவரோட முதுகுல இல்ல. அதை இவன் வாங்கி மாட்டி போட்டுக்கிட்டான் போல. சோ இனிமே இவனால நடக்க முடியும் போல இந்த மிஷினோட உதவி இருந்தா. உள்ளே தான் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க சத்தமே போடாம. உள்ள வந்த 2 ரகமுடிங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வந்தவங்க எதையோ கீழே போட்டுருக்காங்க. அதை அந்த பொண்ணு எடுத்து வச்சுக்கிட்டா. போலீஸ் வந்துட்டு இருப்பாங்க, கிளம்புவோம் சொல்லி மொஹமடி குரூப் கிளம்பிட்டு இருக்குது. ஆனா அதுக்குள்ள இவன் ஷூட் மாதிரி ஒன்ன உடம்புல மாட்டிருக்கான்ல, அது அவனோட கண்ட்ரோல்லே இல்லாம தானா எந்திரிச்சு தானா அவங்களை அடிக்க ஆரம்பிக்குது. இனி இவளும் ஒளிஞ்சிருந்து பிரயோஜனம் இல்ல. ஒரு ஆள் வயசான ஆள் மாதிரி இருக்கிறாரு, அவரோட முகத்தை இவ பாத்துறா. சுடுதண்ணி எல்லாம் எடுத்து மேல ஊத்திக்கிட்டு இருக்கான். அவளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு கதவை உடைச்சு இவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அவன் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறான், இதுல ஓட வேற செய்யணும். கண்ணா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கான் பாவம். இங்கேயோ ஒரு குட்டிச்சவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. போலீஸ் வர்ற சவுண்டும் அந்த லைட் வெளிச்சமும் கேக்குது. காலு பயங்கரமான வலி வலிக்குது போல. நான் உன்னை கைத்தாங்களா கூட்டு போறேன்னு கூட்டு வந்துட்டு இருக்கிறேன். நியூஸ்ல இந்த அட்டாக்க பத்தி தான் பேச்சு. ரொம்ப கோரமா தாக்கி இருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போதுன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தாக்குதலுக்கு காரணமானவங்கன்னு நியூஸ்ல 2 பேரோட போட்டோவை ரிலீஸ் பண்றாங்க. ஒன்னு வீல் சேர்ல இருக்கிற நம்ம பைய, இன்னொன்னு இந்த பொண்ணோட போட்டோ. ஏன்னா மீதி எல்லாரும் மாஸ்க் போட்டு இருந்ததுனால அவங்க யாரையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க மாஸ்க் போடாம சுத்தி தெரிஞ்சதுனால இவங்க மேல இப்ப சந்தேகம் வருது. இதுக்கு காரணமானவங்களை நாங்க கடுமையாக தண்டிப்போம்னு செக்யூரிட்டி ஹெட் ஒருத்தர் சொல்றார். ஒரு பெரியவர். அவர் முகத்துல கொஞ்சம் தழும்புகள் இருக்கிறத கவனிக்கலாம். இதே மாதிரி ஒரு பெரியவரை தான் மாஸ்க் அறகுறையா விலகி இருக்கும்போது நம்ம பசங்க பார்த்திருப்பாங்க. உள்ள வந்து அத்தனை பேரும் கொலை பண்ணது இவன் தான். அந்த பழிய மொஹமடி கேங் தான் பண்ணுச்சுன்னு அவங்க மேல பழி போடுறதும் இவன் தான். இதை நம்ம ஆட்கள் கவனிக்கிறாங்க. தேவையில்லாம இப்ப இவங்க 2 பேரும் தான் காரணங்கிறாப்ல நியூஸ்ல போய் நிக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிறது இவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்ப ஏதோ ஒரு பீஸை எடுத்து வச்சால, அது ஞாபகம் வந்து அதை கவனிக்கிறா. அது என்னன்னா நம்ம சூப்பர் சிங்கரோட பார்ட்டி டிக்கெட். அதுல ஏதோ டயக்ராம் மாதிரி வேற ஏதோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆரமார்க்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். கூட்டி கழிச்சு பார்த்தா சூப்பர் சிங்கரை கொல்ல போறாங்க. அவ தான் அடுத்த டார்கெட்டுங்கிறத இந்த 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவளை கொன்னுட்டு அந்த பழியையும் சாதா மனிதர்கள் மேல போட்டு சாதா மனிதர்கள் மீது யுத்தத்தையே கிளப்பலான்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்ப இதுக்கு ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நல்ல வழி ஒண்ணு இருக்கு, பொட்டி படிக்க கட்டிட்டு நம்ம கிளம்பிடலான்னு இவன் பொட்டி படிக்க கட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்படி எல்லாம் நம்ம ஓடி ஒளியிறது பாவம் கஷ்டம். போலீஸுக்கு போகணுங்கிறா அவ. போலீஸ் போனா நம்மள தான் முத வேலையா புடிச்சு போடுவாங்க. உனக்கு வயசு 12, சின்ன பொண்ணு, நான் வீல் சேர்ல கிடக்குறவன், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு கிளம்ப பாக்குறாரு அவரு. ஆனா இப்ப பழி சாதா மனிதர்கள் மேல விழுந்துருச்சு. அது ஒரு பெரிய தப்பு இல்லையா? அந்த தப்ப சரி பண்ண வேண்டாமான்னு இவ கேக்குறா. அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லைங்கிறா அவன். என்ன தாண்டி என்ன பண்ண சொல்ல நீ இவன் கேட்க, குறைஞ்சபட்சம் அந்த சூப்பர் சிங்கரையாவது நாம எச்சரிக்கலாம், அவங்களையாவது காப்பாத்தலாம்னு கேட்டுக்கிறா. சும்மா மாசம் நின்னுகிட்டு இருக்கிறாம எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டு அப்படிங்கிறாரு. ஆனா கூட வர மாட்டேன், எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைங்கிறா பொண்ணு. இங்க பாரு, அந்த சூப்பர் சிங்கருக்கோ அவளை சுத்தி இருக்கிற மரபணு மாத்திர மனிதர்களுக்கோ நம்ம மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. ஆனா நான் உன் மேல அவ்வளவு அக்கறையோட இருக்கிறேன், அதனால நான் சொல்றதை கேளு, மூட்டை கட்டுங்கிறாரு. ஆனா அப்பயும் அவ முடியாது அப்படின்ட்டா. திட்டிவிட்டு, உன்னை என் சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சேன், ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி ஒரு சுயநலவாதி, நீ நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கிறவன், நீ ஒண்ணுமே இல்ல, அதனாலதான் வீல் சேர்ல இப்படி கஷ்டப்படுறியோ என்னவோ, உன் உடம்பு மாதிரியே உன் மனசு ஊனம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இவர் ஏதோ ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியா நினைச்சு பாக்குறாரு. அதை நினைச்சு பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும், ஒரு முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த முதுகுத்தண்டுல இருந்து ஒரு மிஷின் உடம்பு முழுக்க ஒரு ஷூட் மாதிரி போட்டுக்கிட்டான்ல, அதை அறகுறையா வேலை செஞ்சுட்டு இருக்குது, அதை சரி பண்ணலாம்னு நினைக்கிறார். இவனுக்கு ஏத்தாப்புல அதை மாத்தணும்னு நினைக்கிறார் போல. சண்டை போட்டு போன பொண்ணு திரும்பி வரா. வந்து பார்த்தா ஏதோ பெருசா இவன் ஒன்ன உருவாக்கிட்டு இருக்கான். அயன்மேன் ஷூட் மாதிரி ஒரு ஷூட்டை உருவாக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏத்தாப்புல உருவாக்கிட்டு இருக்கான். என்னப்பா பண்றான்னு கேட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்கிறாப்ல. எல்லாத்தையும் எடுத்து அவன் போட்டு பாக்குறான். அதோட இதயமா அந்த பூவோட பவரையும் பயன்படுத்துறான். ஒரு புது உத்வேகம் கிடைக்குது அவருக்கு. தப்பு பண்ணவங்களை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு உண்மையை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னது அந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. ஓடி ஒளியாம இதை பண்றமேன்னு கையில இந்த கம்பியை கூட சுத்தி பாக்குறேன்னு சுத்தி பாக்குறான். செட் ஆக மாட்டேங்குது. ஒரு கம்பியவே வளைச்சு காட்டுவான். இவங்க கிட்ட அந்த ப்ளூ கலர் போர்ஷன் ஒன்னு இருக்குதுல்ல, அதோட இன்னும் சில வேர்களை கலக்கிறா, எசன்ஸ்களா கலட்டுறா. இந்த ஷூட்ல ஏதோ பயோ வயசை பயன்படுத்துறாங்களா. பயோ வயசுகளுக்கு இதன் மூலமா எனர்ஜியை சப்ளை பண்ண முடியும். இதையும் பயன்படுத்தி நாம ஏதாவது செய்யலாம்னு செய்யறாங்க. ஏதோ பெருசா பவர்ஃபுல்லா ஒரு ஷூட்டை ரெடி பண்றாங்கிறது நல்லா தெரியுது. இந்த பக்கம் மனிதர்களுக்கான அந்த ஷோவை நடத்துறா. மக்கள் எல்லாம் ஆரவாரமா இருக்கிறாங்க. செக்யூரிட்டிஸ் அதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா பாட்டு டான்ஸ் எல்லாம் முடிய ஆடியன்ஸ் எல்லாம் அலறாங்க, கத்துறாங்க. கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இப்போ அவங்களோட டார்கெட் அந்த பொண்ணு தான். சோ அந்த சூப்பர் சிங்கரை காப்பாத்தணும், அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் திங்னு பேசிட்டு இருக்க. இந்த பக்கத்துல செக்யூரிட்டிஸே மித்த ஆட்களை அடிச்சு போட்டு இவளை கடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பழைய வண்டி வந்து நிக்குது. கத்துனா வெட்டுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதே சமயம் அவளை விட்டுருங்கன்னு நம்மால மேல இருந்து கீழே வந்து குச்சி நிக்கிறார். அயன்மேன் மாதிரியே தான் இருக்கிறான் பாக்குறதுக்கு. அப்புறம் பார்த்தா ரெக்க மாதிரி ஏதோ முளைச்சிட்டு நிக்கிறது பாருங்க. என்னடான்னு பார்த்தா வேறு ஏதோ வேலை செய்யுது. கையை திரும்பினாலே வேறு மாதிரி போய் சில பேரை கட்டி போடுது. அப்புறம் முடிஞ்சளவு ரொம்ப அருமையா சண்டை போடுறாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து சூப்பர் சிங்கரை தான் கார்ல கூட்டிட்டு தப்பிச்சு போறா. நம்ம பயல தூக்கி போட்டு
வெட்ட பாக்குறாங்க ஒருத்தங்க. நல்லா அடி வாங்குறான், பொத்துன்னு அடி வாங்கி விழுகிறாரு. எதிர்பார்த்த ரேஞ்சுக்கெல்லாம் ரொம்ப அருமையா சண்டை போட தெரியல. கார்ல மறுபடியும் வந்து இவரை பிக்கப் பண்ணி கூட்டு போறாங்க. சூப்பர் சிங்கர் பார்த்து பயப்படுவா. பயப்படாதம்மா, நீதாம்மா டார்கெட், உன்னை காப்பாத்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்றாரு நம்மால. பாதுகாப்பான இடத்துக்கு உங்களை கூட்டு போறவான்னு சொல்லி இவங்களோட இடத்துக்கு தான் கூட்டு வராங்க. கதவையும் சாத்தியாச்சு, வண்டியோட உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு கதவையும் சாத்தியாச்சு. வண்டியில இது தெரியாம அந்த குரூப் தேடிக்கிட்டே இருக்குதுங்க. என்னையா நடக்குது, ஏதாவது சொல்லி தொலைன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு நான் விலைக்கு சொல்றேன்ட்டு ஒரு நிமிஷம்னு ஓடுறா. என்ன பண்றான்னு பாருங்க. இவ பாடின ஒரு பாட்டை கொண்டு வந்து ஆட்டோகிராஃப் கேட்டுக்கிட்டு இருக்கா. நியூஸ்ல பார்த்தா யாரோ 2 பேர் வந்து சூப்பர் சிங்கரை காப்பாத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் எல்லா சேனல்லையும் பரவுது. இவனுக்கு வேற அடிபட்டு இருக்குதுங்க. அதுக்கு மருந்து போட கஷ்டப்பட்டு இருக்க. இந்தம்மா தான் மருந்து போட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது. இவங்க தான் நம்மளை காப்பாத்துறாங்க, இவங்க நல்லவங்கன்னு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு போல. நீ ஒரு பாடகி தானே, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு கேட்க, எனக்கு டாக்டர் ஆகணும் தான் ஆசை, ஆனா குரல் நல்லா இருக்குன்னு பாடகி ஆயாச்சுங்கிறா. அப்புறம் நல்லா ஒரு அருமையா ஒரு கட்டை போட்டு விடுறா. கொஞ்சம் இதமா நல்லா இருக்குது அவருக்கு. அப்புறம் தான் இவங்க விலைக்கு சொல்றாங்க. சாதா மனிதர்களால இயக்கப்படக்கூடிய முகமூடி கும்பல் அப்படிங்கிற பேர்ல அந்த கும்பலை நடத்திக்கிட்டு இருக்கிறத மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த செக்யூரிட்டி கேங்கும் அந்த கேங் லீடரும் தான். இப்படி பண்றதன் மூலமா மரபணு மாற்றப்பட்ட அந்த மனிதர்கள் சாதா மனிதர்களை பார்த்து ரொம்ப கோவப்படுவாங்க. எங்களையே வந்து ஹோட்டல்ல இருந்து எல்லா பேரையும் கொல்றீங்க, எங்களோட சூப்பர் சிங்கரை கடத்தி கொள்றீங்க, கொல்ல பாக்குறீங்க, இப்படி தேவையில்லாத ஒரு 2 பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி வருதான் அவங்களோட நோக்கம் அப்படின்னு எடுத்து சொன்னா அந்த பொண்ணு அதை நம்ப மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல, இந்த 42வது மசோதான்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றணும்ன்றாங்கல்ல, அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாம செய்யறது அவர்களோட நோக்கம். சோ அதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிற அந்த செனட்டரையும் தூக்குவாங்க, செனட்டரையும் நம்ம காப்பாற்றணும்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ ஜாதி வெறி பிடிச்சவங்க மாதிரி இவங்க மரபணு வெறி பிடிச்சு போய் திரியிறாங்க. நாங்க தான் வசந்தவங்கன்னு திரியிறாங்க. அம்புட்டு தான் வித்தியாசம். போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொன்னா இல்ல வேண்டாங்கறா. ஏன்னா போலீஸே அந்த செக்யூரிட்டி ஹெட்டோட கீழே தான் வருது, போலீஸால எதுவும் செய்ய முடியாதுங்கிறான். ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மாதிரி ஏதாவது பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறாப்ல. அந்த பொண்ணு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்னு கிளம்ப பாக்குறா. தயவு செய்து போகாத அப்படின்னு தடுக்கிறான். விட மாட்டேன்றதுனால அவளுக்கு கோவம் வேற. தனக்கு ஒரு பிளான் இருக்கணும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்னு சொல்றான். என்னையா பிளான் கேட்டா, நீயும் நானும் புள்ளப்பத்துக்க போறோம்ன்றாப்ல. அவ சிரிக்கிறா. என்னடான்னு பார்த்தா அடுத்து அந்த செனட்டர் இருக்க போறது ஒரு ஃபேமிலி பிளானிங் சென்டர்ல. அந்த சென்டருக்கு குழந்தை வேணுங்கிறாப்ல. இவங்க 2 பேரும் தம்பதிகள் மாதிரி போறதுதான் திட்டம். அந்த மாதிரி தான் போறாங்க. இவளை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் சிங்கர்னு. எல்லாம் பதறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறோம், கூட வந்திருக்கிற இவர் யாரு அப்படின்னு கேட்க, இவனுக்கு பொய் சொல்ல வரல. ஏதோ டாக்டர் கை பிளானிங்னு ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்காம தான் வந்திருக்கிறோமா, அதெல்லாம் நீ தேடிட்டு இருக்க வேண்டாம். டாக்டர் யாரா இருந்தாலும் என்ன பாக்குறதுக்கு ஆசைப்படுவாங்க, சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்கிறா. டாக்டர் வந்து பாக்குறாரு, இவங்கள வரவேற்கிறாரு. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு டாக்டர் வந்து விசாரிக்கிறாப்ல. யார்ட்டையும் சொல்லாதீங்க, நமக்குள்ள இருக்கட்டும். மீடியா அது இதுன்னு இந்த மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. நாங்க இன்னும் ஓப்பனா எங்க ரிலேஷன்ஷிப் பத்தி மக்களுக்கு மத்தியில பேசிக்கல, இதை கொஞ்சம் கான்பிடென்டா வச்சுக்கிறீங்களான்னு கேட்க டாக்டர் சரின்னு ஒத்துக்கிறாரு. உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு எந்த மாதிரி பவர் வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அழகு கொடுக்க நினைக்கிறீங்களா, இல்ல உங்களை மாதிரி நல்ல வாய்ஸ் கொடுக்க நினைக்கிறீங்களா, இல்ல உடல் பலம் கொடுக்க நினைக்கிறீங்களா, எல்லாத்தையும் பண்ணிடுக்க முடியுங்கிறாரு டாக்டர். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், கொஞ்சம் சுத்தி காட்ட முடியுமான்னு கேட்க, இல்ல சுத்தி காட்டுறேன்னு எனக்கு ஆசைதான், ஆனா செனட்டர் இப்ப வரப்போறாப்ல, அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கான்னு தெரியலன்னு வாச்சா பார்த்துட்டு இருக்கிறார். அப்புறம் சரி வாங்கட சுத்தி காட்டுறேங்கிறாப்ல. இது ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆச்சான். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்களுக்கெல்லாம் குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கு, அதுவும் சக்தியோட குழந்தைகளை பெத்து கொடுக்கறதுக்கு இவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. அவங்க வந்துட்டாங்கன்னு காதுக்குள்ள யாரோ பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ காதுக்குள்ள. உடனே அவன் ஓடி போய் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு பிரைவேட் கான்சர்ட் இவன் நடத்த போறா, எல்லாரும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு மொத்த பேரை இந்த பக்கம் திருப்பி விட்டுறான். ஏன்னா அடுத்த அட்டாக் இங்க தான் நடக்க போகுது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது இல்லையா. அவங்கள வந்துட்டாங்க, கண்ணில் மாற்ற எல்லாரையும் கொல்றதுக்காக வந்துட்டாங்க. அதுக்குள்ள எல்லாரையும் உள்ள தள்ளிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாப்ல. மாஸ்க போட்டு சாதா மனிதர்கள் மாதிரி, ஆனா மரபணு மாற்ற மனிதர்கள் வந்து நிக்கிறாங்க அந்த செக்யூரிட்டி குரூப். இங்க நம்ம பையன் மாஸ்க போட்டு தான் சூட்டை போட்டுக்கிட்டு நானும் கத்துக்கட்ட வேண்டான்னு வந்து நிக்கிறான். 2 பேர் வராங்க அடிக்கிறதுக்கு. 2 பேர் மேலையும் ஆசிட் மாதிரி ஏதோ மேல போறாப்ல போட்டு விட்டாரு. இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்து அடிக்க வருவாங்க. அவங்க மேலையும் புகை மாதிரி ஏதோ போட்டுட்டு இருக்கிறார். கொஞ்சம் சண்டை போட தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்றாப்ல. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெட்டலான்னு பாக்குறானுங்க. ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறார். ஒருத்தவன் மூஞ்சிக்குள்ள புகைய போட்டு விட்டான், ஆனாலும் அடி வாங்கி கீழே விழுகிறான். ஏன் மூஞ்சிலேடா புகைய போடுறேன்னு எத்துன்னு ஏத்தி தள்ளுறாங்க. அவங்களோட லீடர் வந்து ஓங்கி எத்துறான். தாடையிலேயே மாஸ்க் கலண்டுருச்சு, முகம் தெரிஞ்சிருச்சு. முகத்திலேயே குத்துன்னு குத்துறாரு லீடர். நல்ல வேலை. அதுக்குள்ள செனட்டரோட ஆட்கள் அங்க வந்துட்டாங்க. செனட்டரே பர்சனலா வந்து அடி வாங்கி கிடக்கிற இவனை கவனிக்கிறாங்க. செனட்டரை பார்த்ததும் நம்ம பையன் அப்பான்னு கூப்பிடுறான். இது அப்பாவா? ஆமா, செனட்டரோட பையனா இவன். என்ன இருக்குன்னு பார்த்தா செனட்டருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து பிளான் பியா நம்ம சூப்பர் சிங்கர் ரெடி பண்ண திட்டம் தான் இது. ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா நீங்க உள்ள வந்துருங்கன்னு அவர் வந்திருக்காரு. செனட்டர் மகனேன்னு கூப்பிடுறத பார்த்துட்டு அந்த பொண்ணும் ஷாக் ஆயிட்டா. செனட்டர் உன்னோட அப்பாவா? சொல்லவே இல்ல, ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறா அவ. இவங்க கூட பிறக்கிறனாலும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகுறாங்க. என்ன காரணத்துக்காக மறைச்சான்னு தெரியல, சாரிங்கிறான். அது மட்டும் இல்ல, செனட்டரோட பையன் அப்படின்னா நீயும் அப்போ மரபணு மாற்றப்பட்ட அந்த மனித வம்சத்தை சேர்ந்தவன், இதை நீ
என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு கோவம். இவன் சாதாரண ஆள் இல்ல, மீடியா வேற கண்ணா பின்னான்னு போட்டோ எடுக்குது. என் பையன் வந்த முகமுடி கூட்டத்தை அடிச்சு விரட்டி விட்டுட்டான். 42வது மசோதாவை நாளைக்கு நீங்க ஆதரிச்சு ஓட்டு போடணும், அப்பதான் இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லி தான் பையனை கூட்டிட்டு போறாரு. அப்புறம் நியூஸ்ல பார்த்தா அந்த மசோதா நிறைவேறிடுச்சு போல. இனி எல்லாருக்குமே அந்த மரபணு மாற்ற சிகிச்சை கொடுக்கப்படுமா, தங்குதடை என்று கொடுக்கப்படுமா, எல்லாரும் ஒரே மாதிரி நடத்தப்படுவார்களாம். நம்ம செனட்டருக்கு தான் நன்றி சொல்லணும்னு நியூஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னையில இருந்து சாதா மனிதர்களும் அவர்களுக்கு இந்த சிகிச்சையை வழங்குவதற்காக ஏதோ ஒரு கேம்புக்கு கூட்டிட்டு போகப்படுவார்களாம். பஸ்ல ஏறி போயிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேரு. சோ மரபணு மாற்றம் இவர்களுக்கு செய்த பிறகு இவர்களும் இந்த சாதாரண மாவட்டத்தில இருந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த ஹைடெக் மாவட்டங்களுக்கு எல்லைகளை திறந்து விட்டு மாற்றப்படுவார்களாம். இதுதான் நம்ம செனட்டரோட ஐடியா. இது எல்லாரையும் ஒன்னு சேர்க்கும்னு அவர் நம்புறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய பஸ்ஸுகள்ல சாதா மனிதர்களை சிகிச்சைக்காக ஒரு கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு வண்டி இங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி எல்லாம் கொடுக்கப்படுது நம்ம ஹீரோவுக்கு. அப்பாவும் பையனை பார்த்து பேசுறதுக்கு வரார். உனக்கு அந்த மரபணு மாற்று சிகிச்சை இங்க கொடுக்கப்படும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும், அப்புறம் நீ எங்க வேணாலும் போலாம், உன் உறுப்புப்படி இருக்கலாங்கிறாரு அப்பா. அந்த பொண்ணுங்கன்னு கேட்டா அந்த பொண்ணு ஓடி போயிட்டாலாம். தேடிட்டு இருக்கிறோம், அவளை கண்டுபிடிச்சோம்னா உனக்கு அதை பத்தி சொல்றோங்கிறாரு அப்பா. அப்புறம் அந்த ஹெட் அவன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சு ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டா முத நீ உன்னை பத்தி யோசி, சமூகத்தை பத்தி அப்புறம் யோசிப்போங்கிறாரு செனட்டர். எனக்கு என் சூட்டு வேணும், எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறான் பையன். இனிமே அந்த சூட்டு உனக்கு தேவைப்படாதுப்பாங்கிறாரு அப்பா. உனக்கு நடக்கிறதான பிரச்சனை, அதை என்னால குணப்படுத்த முடியும், மரபணு மாற்று சிகிச்சை எடுத்துக்கங்கிறாப்ல. எப்படி அம்மாவை நீ குணப்படுத்துறீங்க அந்த மாதிரியா அப்படின்னு இவன் கேட்கறான். அம்மாவுக்கு இது சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் மரபணு சிகிச்சை கொடுக்கணும்னு நினைச்சேன், அவளை சரி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அது தப்பா போயிடுச்சு. அந்த முட்டா டாக்டர்ஸ் பேச்ச நான் கேட்டிருக்க கூடாது. ஆனாலும் அவங்கள பரிசோதனை பண்றதுக்கு நீ இன்னும் வச்சுக்கிட்டு தானே இருக்கிற. அந்த முட்டா டாக்டர்ஸ பரிசோதனை பண்ணுவதற்கும் ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் ரிசர்ச் பண்றதற்கும் அனுமதி நீ தானே கொடுத்திருக்கிற அப்படின்னு இவன் கேட்கறான். நடந்த தப்ப சரி செய்யறதுக்கு தான் தம்பிங்கிறாரு அவரு. ஏதோ உள்ள இருந்து எடுத்து கொடுக்குறாப்ல. ஒரு லெட்டர் ஒன்னு இருக்குது போல, அம்மா பிள்ளைக்கு எழுதின லெட்டர். இதை படிச்சேன்னு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, அதனால உன்ட்ட மறைச்சு வச்சிருந்தேன், இப்போ ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. நீ நானும் பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, பிரிஞ்சுட்டோன்னா அப்பாவை ரொம்ப வெறுக்காத, குடும்பம் ஒன்னா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படி இப்படின்னு அம்மா எழுதி வச்சிருக்காங்க. நீ நல்ல பையனா அன்போட பண்போட நல்லபடியா வளர்ந்து நிக்கணும், அதுதான் ஆசைன்னு முடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இவன் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறான் பாவம். பின்னாடி பார்த்தா நம்ம சூப்பர் சிங்கர் வந்து நிக்கிறாங்க. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன், இவனை நான் பாத்துக்கிறேன்னு வந்து நிக்கிறாங்க. இவனும் அதே கேம்ப்ல தான் இருக்கிறான். இங்க இருக்கிற சாதா மனிதர்களுக்கெல்லாம் குட்டி குட்டியா தங்குறதுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும், கூட உனக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு இருக்கிறா. இங்க அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷங்க. கத்துறா இங்க இருந்து. அவளும் பார்த்துட்டு வேகமா ஓடியாரா, கட்டி பிடிச்சுக்கிறா. எதுக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளோட புள்ளங்கிறத என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்கறா. என்னதான் அவ்வளவு பெரிய ஆளோட புள்ளையா இருந்தாலும் மரபணு மாற்று சிகிச்சை எனக்கு வேலை செய்யல, எங்க அம்மாவுக்கு வேலை செய்யல, எனக்கு வேலை செய்யல, ஏதோ ஒண்ணு ஒரு மாதிரியா இருந்ததுனால வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஒதுங்கிட்டேங்கிறான். அப்புறம் எதுக்கு தேவையில்ல எங்க அப்பனை இதுல இழுத்து விட்ட, எங்க அப்பன் தான் இது எல்லாத்தையுமே பண்றவன் போல எனக்கு தோணுதுங்கிறாப்ல. அப்பாவை பத்தி புள்ள தப்பு தப்பா பேசுறாரு. எங்க அப்பனோட நோக்கம் எப்பவுமே சரியா இருந்தது இல்ல. இப்ப பாரு பிசினஸ் லிமிட்டடா பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப பிசினஸ் பெரிய லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டான் எங்க அப்பன் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். இல்லப்பா எனக்கு புரியலப்பா, ஏன் அவரை வெறுக்கிற? எல்லா பேரையுமே ஜெனட்டிக்ல மாற்ற முடியும், மரபணு மாற்றம் செஞ்சு எல்லாரையும் ஒன்னாக்க முடியும்ன்ற பட்சத்துல, அந்த மருந்து அவன் கண்டுபிடிச்ச பட்சத்துல அவர் போற நோக்கம் சரிதானே, ஃப்ளோ சரிதானே, அப்படி இருக்க அவர் ஏன் இதை எல்லாத்தையும் செய்யணும் வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல, ஆனாலும் எனக்கு தெரியுங்கிறாரு. இங்க பாருங்க, நான் நினைக்கிறது சரியா இருக்கிற பட்சத்துல நமக்கான விட எங்க அப்பனோட லேப்ல கிடைக்கும், நமக்கு ப்ரூஃப் தேவை, அவன் தப்பு பண்றாங்கிறதுக்கான ப்ரூஃப் தேவைன்னு ஏதோ பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணு த கேம் அப்படிங்கிறா, ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறா. என்னது அந்த கேமுக்கு என்ன அர்த்தம் தெரியல, நான் பாத்துக்கிறேங்கிறா அந்த பொண்ணு. அங்கேயே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கண்ணுல பிரச்சனை போல, நம்மால் தான் இதுக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான், அந்த மெஷினை சரி பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பான். உன் கண்ணுல இருக்கிற அந்த கேமரா இன்னும் நல்லபடியா வேலை செய்தா அப்படின்னு லைட்டா விசாரிக்கிறாரு. மேபி இந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது ப்ரூஃப் ரெடி பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள ரெண்டு நர்ஸுங்க வராங்க, ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தரை செக்யூரிட்டிஸ் கூட்டு போறாங்க. இவங்க லேப ரொம்ப ரகசியமா கண்ணாடிக்கு இந்த பக்கத்துல இருந்து வாட்ச் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் உனக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி ஒரு ஊசியை போட்டு விடுறாங்க, ஒரு ஸ்பெஷலான சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அவளும் மயங்கிடுறா. நடக்கிறத அந்த கண்ணுல இருக்கிற கேமரா வழியா அந்த அப்படி கழட்டி எடுத்து வந்துட்டா அதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறா இந்த பொண்ணு. அந்த செக்யூரிட்டி ஹெட் அவனும் அங்கதான் இருக்கிறான். செனட்டரோட அடியால் தாங்கிறது நல்லா தெரியுது. இதுல மூலமா ரெண்டு பேரும் கை குளிக்கிறாங்க. ஆமா இதெல்லாம் எப்படி வேலை செய்யணும் அந்த ஹெட் விசாரிக்கிறாரு. உங்களோட பிளான் என்னங்கிறது எனக்கு புரியலன்னு சொல்றாரு. பிளானை இப்ப நான் அவனுக்கு காட்டுறேங்கிறாரு நம்ம செனட்டர். செனட்டர் சொல்றாப்ல, இவங்களுக்கு தேவையான ஒரு எசன்ஸ் மனிதர்களோட மூளையில இருக்குதான், அதை உருகி அடிக்கணுமா. இவனுக்கு வலியே தெரியாது, அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருக்கிறோம், மூளையில இருந்து அந்த எசன்ஸை உருகி எடுத்துருவாங்களாம். ஒரு பட்டனை அமுக்கினதும் ஒரு கத்தி மாதிரி ஏதோ ஒன்னு சொருகி அந்த எசன்ஸை உருகி ஒரு சின்ன ஜார்ல அடைக்குது. சிவப்பு கலர்ல ஒன்னு தெரியுது பாருங்க, இதுதானா. இந்த எசன்ஸோட மூளையில இருந்து எடுத்த இந்த எசன்ஸோட இவர் வச்சிருக்கிற பயோ கெமிக்கல் ஏதோ ஒன்னு கலக்குறாரு. அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி உருவாக்குறாங்க இல்ல, இதுதான் இவர் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த கியூர். இதை யாருக்கு போட்டாலும் அவர்களுக்கு மரபணு மாற்றம் செய்யப்பட்டு அவர்களோட பிரச்சனை எல்லாம் குணமாகும், அவர்களுக்கு சக்தி கொடுக்க முடியும், இவங்களோட டிஸ்ட்ரிக்ட் அவர்களை ஏத்துக்கும். இதை ரெடி பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் எதுக்குங்க பண்றீங்கன்னு கேட்டா, எல்லாம் என் பிள்ளைக்காகத்தான், என் பிள்ளைய குணப்படுத்தணும், அதுதான் முக்கியம்னு சொல்றாப்ல.
அதெல்லாம் ஓகே, இப்படி கண்டுபிடிக்கிற இந்த மருந்த இந்த சாதாரண கரப்பாம்பூச்சிகளுக்கா யூஸ் பண்ண போறீங்க, இந்த சாதாரண மனிதர்களுக்கா பயன்படுத்த போறீங்கன்னு கேட்க அதான் இல்லங்கிறாரு அவரு. இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மூளையில இருந்து ஒரு எசன்ஸ் எடுக்கணும்ல, அப்படி மூளையில இருந்து எசன்ஸை எடுக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரையுமே ஆடு மாடுகளை பிடிச்சி இழுத்து வந்திருக்கிறேன்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போறாரு செனட்டர். இந்த மருந்தை மார்க்கெட்டிங் பண்ண போறாரு போல. இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சாக வேண்டியதான் இவங்களோட தலையெழுத்துங்கிறாப்ல. இந்த குப்பையை தூக்கி வீசி எறிங்கிறாப்ல. யார அந்த மூளையில இருந்து எசன்ஸை உருவப்பட்ட அந்த டெட் பாடியை வீசி எறிய சொல்றாரு குப்பை மாதிரி. இப்படி நிறைய உருவாக்கிட்டு இருக்கிறாப்ல. மக்கள் எல்லாம் தவறுகளுக்கு நமக்கு நிறைய சிகிச்சை கிடைக்க போகுது, ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல நடக்கிற கூத்து வேற மாதிரி இருக்குது. அதையெல்லாம் அங்க இருக்கிற மக்களுக்கு போட்டு காமிச்சதும் எல்லா பேரும் அழுகுறாங்க. நம்ம சூப்பர் சிங்கர் உட்பட எல்லாருக்கும் கோவம் வருது. என்ன மன்னிச்சிருங்க, உங்க எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டி விட்டுட்டேன்னு சூப்பர் சிங்கர் அழுவா. இல்ல, உன் நோக்கம் நல்ல நோக்கம், நீ அழுக வேண்டாம், இதுல இருந்து வெளியில வர வழியை பாப்போங்கிறாரு நம்ம ஹீரோ. எல்லா பேரும் இப்ப சேர்ந்து என்ன பண்ணலான்னு ஒரு முடிவெடுக்க போறாங்க. என்ன பண்ணலான்னு எல்லாரும் கேட்க சண்டை போடுவோங்கிறான் நம்ம ஆளு. ஆனா எதை வச்சுக்கிட்டுன்னு கேட்க எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் வச்சு அடிப்போம், சண்டை போடுவோங்கிறான். போலீஸ் வர நம்ம ஏதாவது பண்ணித்தான் ஆனோம், செத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறாப்ல. ஆனா ஏகப்பட்ட சாவு விழுமேன்னு மெத்த ஆட்களை பயப்படுறாங்க. இல்ல, ஏன் நம்ம மட்டும் தான் சாகணுமா, ஏன் அவங்க சாக மாட்டாங்களா, நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல நினைக்கிறாங்க, இல்ல நம்ம யாருன்னு காட்டணுங்கிறார். அவங்களுக்கு நாம எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க இல்லைன்னு காட்டணும் அப்படிங்கிற. எனக்கு என்னோட ஷூட்டு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு கேட்க, ஷூட்டு எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்காங்க, சாவி கூட ஏன்ட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு காட்டுறா. உடனே எல்லா பேரும் சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்டையுமே காலி பண்ணி இங்க மூளையில இருந்து எசன்ஸ் உருவதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம்னா தான் பையனை குணப்படுத்தணுங்கிற அந்த செனட்டரோட ஆசை ஒரு பக்கம். பையன் பெட்ல படுத்து கிடக்குறான், முழுசா போர்வையை பொத்திக்கிட்டு. உள்ள ஷூட்டு போட்டிருக்காங்கிறது அவங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தவரோட மூளையில இருந்து உறிஞ்சாங்க இல்ல, அதப்புறம் ஒரு சிகிச்சை ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்க இல்ல, அந்த மருந்தை இவனுக்கு போடுறதுக்காக அப்பாவும் 2 நர்ஸ் வந்திருக்காங்க. பார்த்தா டப்புன்னு அப்பாவோட கையை பிடிச்சிட்டான். இந்த எசன்ஸை எங்க இருந்து எடுத்த சொல்லியா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லல. எனக்கு தெரியும் எங்க இருந்து எடுத்தேன்னு எனக்கு தெரியும், அந்த கேங்க நடத்துறது நீ, அந்த கேங்கு தலைவனையே நீ தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிற, உனக்கு எல்லாமே பிசினஸ் தானேன்னு கோவப்படுறாரு. எதுக்கியா இதெல்லாம் செய்யறேன்னு கேட்டா, நம்மளாம் எப்பேற்பட்ட பரம்பரை, நம்ம பரம்பரையில ஒரு சாதா புள்ளையா நீ பிறக்கலாமா, உன்ன நம்ம பரம்பரையில சேர்த்துக்கிறதுக்காக தாண்டா இதெல்லாம் அப்படிங்கிறாப்ல. இந்த மருந்து நீ எடுத்துக்கிட்டேன்னா எங்கள்ல ஒருத்தனா மாறிடுவே, அதுதான் எனக்கு வேணுங்கிறாப்ல. இதை நீ எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு அடுத்து பிறக்க போற பிள்ளைகள் எல்லாம் இன்னும் அதீத பவரோட பிறப்பாங்க, நம்ம பரம்பரையே எல்லாத்தையும் ஆளும்னு பேசிட்டு இருக்கிறார். இதெல்லாம் எனக்காகவா, என்ன குணப்படுத்துறதுக்காகவா? ஆனா ஒரே ஒரு மேட்டர் மட்டும்தான், நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு எனக்கு நீங்க மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா நிஜத்துல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது நீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளேயே செனட்டரை வச்சு பூட்டிட்டு வெளியில ஓடியான்ட்டான். நிறைய அந்த தாவரங்கள்ல இருந்து மூலிகையில இருந்து வேர்கள்ல இருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறா. அதையெல்லாம் இவன் அந்த ஷூட்ல ஏத்திக்கிறான். அப்புறம் ஒரே ஒரு ஆசிட் விதை இருக்குது போல, இந்த விதையை மட்டும் கரெக்டான இடத்துல பயன்படுத்தி வேஸ்ட் பண்ணிடாதுன்னு கொடுக்குறா. சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து கண்ட்ரோல் ரூம் பக்கம் போய் அங்க இருக்கிற ஒருத்தனை அடிச்சாச்சு, இன்னொருத்தனை தூக்கி வீசியாச்சு. ஏதோ ஒரு பட்டனை அமுக்க போக ஓங்கி ஒரு எத்து, ஆனா இட்ஸ் டூ லேட். பட்டனை அமுக்கிட்டான், அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த செக்யூரிட்டி கட்டு எப்ப வேணாலும் இங்க வரலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க அந்த குட்டி கேமரால ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்த உலகத்துக்கு கொண்டு வரணும், போலீஸுக்கு அனுப்பணும், அந்த வேலையை பாருன்னு சொன்னதும் சரின்னு போலீஸுக்கு அனுப்புறதுக்காக இவ ரெடி ஆகிட்டு இருக்கா. நம்ம சூப்பர் சிங்கர் கூட அங்க வந்துட்டா. எவ்வளவு நேரம் ஆகும் நீ அனுப்புறதுக்குன்னு கேட்க 5 நிமிஷம் ஆகுமா. 5 நிமிஷம் அப்ப மித்த ஆட்களை சமாளிக்கணும். எதுக்கு இந்தா நீ முத மாஸ்க போட்டுக்கொன்னு ஒரு ஹெல்மெட்டையும் கொடுக்குறாங்க. வெளியில என்ன நடந்தாலும் சரி கதவை மட்டும் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்த போகும்போது சூப்பர் சிங்கர் வந்து முத்தா கொடுக்குறா. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. போதையா போங்கயா அப்படிங்கிற அந்த பொண்ணு. கதவை சாத்தியாச்சு. இந்த பக்கம் செக்யூரிட்டிஸுக்கு எல்லாம் சாதா மனிதர்களை தூக்கிட்டு போறதுக்காக வரானுங்க. அவங்களோட சண்டை போறதுக்கு இந்த பக்கத்துல இருந்து ஷூட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்தா பின்னாடி 100 கணக்குல மனுஷங்க வந்து நிக்கிறாங்க. இவர் கையில கத்தி எடுத்துட்டு எதையும் பார்த்து பயப்படாம உங்களை கொன்னுடுவோன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களே இந்த பக்கத்துலயும் சரண் பண்ணி ஆட்களை வந்து நிக்கிறாங்க. நம்மளால அடிக்க ஆரம்பிக்கிறார். மக்களும் களத்துல இறங்குறாங்க. மாத்தி சண்டை. ஷூட்டை போட்டுக்கிட்டு அவனும் முடிஞ்ச அளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். மக்களும் களத்துல இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல இல்ல. ஆயுதத்தோட செக்யூரிட்டிஸ் வரவும் சொன்னதும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு டீம் வரப்போது போல தெரியுது. எஸ், துப்பாக்கியோட ஒரு டீம் வருதுங்க. வந்து சுட ஆரம்பிச்சிட மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஷூட்டு போட்ட நம்ம பயல நல்லா அடிச்சிட்டு இருக்கிறாரு செக்யூரிட்டி ஹெட். தூக்கி வீசி எறிவாரு, பொத்துன்னு வந்து விழுகிறான். அவ்வளவுதானா உன்னால முடியும் கேக்குறாப்ல. அப்புறம் கையில கத்தி எடுத்துக்கிட்டாரு. அதுக்குள்ள நம்மால ஓட ஆரம்பிக்க கத்தியை உள்ள வச்சுக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு ரூமை உடச்சுக்கிட்டு தனியா ஒரு ரூம்ல வந்து விழுகிறான். பின்னாடியே அந்த செக்யூரிட்டி ஹெட்டும் வராப்ல. கீழே விழும்போது அந்த ஆஷிட் விதை எடுத்து உள்ள லோடு பண்ணி வச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவரை மாஸ்க கழட்டிட்டு எல்லாத்தையும் இப்ப ஒரே தான் முடிச்சுக்கலாம், எங்கடா பாரு வாடே அப்படின்னு வட்டிக்கிட்டு வர்றாரு. அதுக்குள்ள இங்க கண்ட்ரோல் ரூம் பக்கம் ஒருத்தன் வரான். சூப்பர் சிங்கரை கழுத்தை பிடிச்சு ஒரு
தூக்குறான். இந்த பொண்ணு கையில கம்பு எடுத்துக்கிட்டு விடு விடுன்னு அடிக்குது. ஆனா சின்ன புள்ள அடிக்குது, என்னத்த வலிக்க போகுது? இந்த பக்கம் சூட்டை போட்டு நம்ம பைய எவ்வளவோ அடிக்க முயற்சி பண்றான், நிறைய அடி வாங்குறான் தான் சொல்லணும். அந்த பக்கம் சூப்பர் சிங்கரை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தவன பின்னாடி இருந்து வந்து தலையில ஓங்கி ஒரு அடி. யாரோ ஒரு மனுஷன் காப்பாத்திட்டான். ப்ரூஃப் அமிச்சாச்சு. ப்ரூஃப் அமிச்சிட்டு சீக்கிரம் உதவி பண்ணுங்க, போலீஸ் அனுப்புங்கன்னு இவங்க கேட்டுக்கிறாங்க. சூப்பர் சிங்கரும் கேட்டுக்கிறா. சரி உதவி அனுப்புறோம்னு அந்த பக்கத்துல யாரோ சொல்றாங்க. இங்க மூஞ்சில இந்த ஆசிட் விதையை அடிக்க பார்க்கும்போது அப்பையும் மிஸ் ஆயிடுச்சு. வேற ஏதோ கண்ணாடி உடஞ்சிருச்சுங்க. கண்ணாடிக்குள்ள இருக்கிற அந்த செடிகள் எல்லாம் இருக்குது, அது மேல போய் பொத்துன்னு வந்து விழுகிறான். அந்த ஜெனடிக் மரம் தான் இங்கே இருக்கு போல தெரியுது. அந்த செடியில இருந்து ஒரு ஜெனடிக் பூவை பறிச்சதுமே பின்னாடியே புல்லட் தொட்டா மாதிரி சரசரசரன்னு பாயும். இத படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஜெனடிக் பூவை பறிக்கும் போது ஒரு தற்காப்புக்காக அந்த செடியே இது பண்ணும் போல. அதுல கரெக்டா மாட்டிக்க சம்பவ இடத்திலேயே செக்யூரிட்டி கட்டு செத்தே போயிட்டான். அடுத்து பூனை படம் ஒண்ணு வருது. செக்யூரிட்டிஸ் எல்லாரையுமே துப்பாக்கி இறக்கிட்டு ஒழுங்கா வாங்க, சரணடைங்க, இல்லனா கொன்னுடுவோன்னு மிரட்டி செக்யூரிட்டி ஆட்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் அந்த ரூமுக்குள்ள அடபட்டு கிடக்குறாருல செனட்டர் நர்ஸுக, அவங்கள பிடிக்கலான்னு போய் பார்த்தா கதவு உடஞ்சு கிடக்குதுங்க. உள்ள இருந்த நர்ஸுக 2 பேரும் செத்து போய் கிடக்குறாங்க. தான் பிள்ளைக்கு போடுறதுக்காக ஒரு மருந்து வச்சிருந்தாருல, அத தனக்கே போட்டுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த அப்பன், அந்த செனட்டர். அதுல அவருக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சிருக்குது. கதவை உடச்சுக்கிட்டு வெளியில வந்திருக்கிறார். என்ன கூத்து அடுத்து பண்ண காத்திருக்கிறாரோ அந்த செனட்டர் தெரியல. இந்த பக்கம் பிள்ளைங்க 2 ஓடியா இருந்துட்டு நல்ல வேலை நீ உயிரோட இருக்கிற, உனக்கு ஒன்னும் ஆகலன்னு சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் சிங்கருக்கும் சந்தோஷம் தான். மறுபடியும் முத்தா கொடுக்க ஆரம்பிக்க, அட போங்கப்பா உங்களுக்கு ஒரு வேலை இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்பிடுறாங்க. நியூஸ்ல இப்போ இந்த புது அப்டேட்டை பத்தி தான் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. மாஸ்க் போட்ட ஷூட் போட்ட ஒருத்தன் தான் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சான்னு அவனுக்கு பாராட்டுகளும் சொல்லப்படுது. விட்டிருந்தா சாதா மனிதர்கள் எல்லாரோட மூளையில இருந்து என்னத்தையோ உருவி எடுத்திருப்பாங்க. எல்லாத்தையுமே இவங்க கட்டுப்படுத்திட்டாங்க, தடுத்துட்டாங்கன்னு நல்ல விதமா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுக்கு இடைப்பட்ட கேப்ல நிறைய மருந்துகளை இவங்க அப்ப உருவாக்கி வச்சிருந்தான்ல, அந்த மருந்துகளை மார்க்கெட்ல விற்க கூடாது, சாதா மனிதர்கள்லயே நோயப்பட்டு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அந்த மருந்து கொண்டு போய் சேரணும்னு வரிசையில சில பேர் நிக்கிறாங்க. அவர்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவர்களை நல்ல விதமா மாத்திர வேலை ஒரு பக்கம் நடக்குதுங்க. இவன் சந்தோஷமா இருக்கிறத அந்த பக்கத்துல இருந்து மாஸ்க் போட்ட ஒரு முக்காடு போட்ட ஒருத்தர் பார்த்துட்டு மறைச்சிட்டு போறார். யார் யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோவோட அப்பன் தான். அவன் மூஞ்சி கொஞ்சம் விகாரமாக மாறி இருக்கிறது. அவனே அவனுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டதுல போல. வேற்றுமையை மறந்து மரபணு மாற்றம் பண்ண சில பேரு இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கிறதையும் காட்டுறாங்க. அப்படியே கேமரா இருந்து போக்கஸ் அவுட் ஆகி அணு ஆயுத தாக்குதல்ல அழிந்து போன அந்த கட்டடங்களை நமக்கு காட்ட, இனியும் அணு ஆயுதம் வேண்டாம், அமைதிதான் வேண்டும்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க. வேற ஒரு படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.